கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah chapter 58 verse 11. The Lord will guide you always. He will satisfy your needs in a sun-scorched land and will strengthen your fame. You will be a well-watered garden like a spring whose water never fail. ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரோற்றை போலவும் இருப்பாய். Have you ever felt like your life is very dry, like nothing in your life is progressing and you're upset? என் வாழ்க்கை வறண்ட நிலம் போல இருக்கிறது, இதில் ஒரு வளர்ச்சியும் ஒரு நன்மையும் இல்லை என்று வெறுமையுடன் காணப்படுகிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 58:11 நாம் பார்த்தோம். This verse has the power to change your dryness to God's overflowing abundance, because this verse contains God's guidance, God's provision, God's strength, God's faithfulness and God's abundance. இந்த வாக்குத்தத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இது ஒரு நம்பிக்கையின் வாக்குத்தத்த வசனமாய் நாம் கொண்டு நம் கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கும் போது நம் வாழ்க்கையில் இருக்க எல்லா வறண்டு போன சூழ்நிலைக்கும் இந்த ஒரு தீர்வு, இந்த ஒரு வசனத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவர் இந்த வாழ்க்கையிலே நம்ம இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் நம்மளை நடத்துகிறவராய், நம்மளை திருப்தியாக்குகிறவராய், நம்மளை பலப்படுத்துகிறவராய், நம்மளை கனி கொடுக்கிறவர்களாக மாற்றி நம்மை அபரிதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக மாற்றுகிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கை எவ்வளவு ஒரு வறண்டு போன சூழ்நிலையா இருக்கலாம், அதுல ஒரு நன்மையோ இல்ல, என் வாழ்க்கையில எந்த பக்கம் நான் கால் வைத்தாலும் அதுல ஒரு நன்மையோ ஒரு முன்னேற்றமும் இல்லை என்று சொல்லி நீங்க உடைந்து போயிருக்கிறீங்களா? என்ன செய்வது அறியாமல் இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்த வசனம் இது உங்களுடையது என்பதை நீங்கள் விசுவாசித்து இதை சுதந்திரத்து கொண்டு இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக கண்டிப்பாக இதுல நீங்க ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கை கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்கிறதை நீங்க இந்த மாற்றத்தை நீங்க காண போறீங்க. உங்க வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கும். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நீங்க மாற்ற கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். வழி இல்லாத இடத்தில் வழி செய்பவர் நம் தேவன் அல்லவா? நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை நித்தமாய் நடத்துகிற தேவனா இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வறண்டு போன வாழ்க்கை மாற போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இதோ இந்த ஜெபத்தை யாரெல்லாம் அப்பா சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ கர்த்தாவே, அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தந்து நீங்க அவங்க ஆத்மாவை தேற்றுகிறவரை கர்த்தாவே, அந்த பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும்படியாக ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில இருக்க எல்லா ட்ரைனஸும் ஆண்டவரே அப்பா மாறும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் செய்ய வல்லவரா இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கிருபைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்து கனி கொடுக்கிறவர்களாக அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளைகளாய் நீர் மாற்றப் போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடி ஆமென். God bless you.